ஆம் ஆத்மியோட ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் மட்டும்தான். ஆனால் அவர்தான் முதலமைச்சராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்படுவாரா? ஸோ ஆதிஷி அவர்களுக்கு வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இருந்த கரிஷ்மாவோ, இல்லை அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு இருந்த அந்த நல்பெயரோ ஆதிஷிக்கு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, உண்மையாகவே ஆம் ஆத்மியுடைய ஆட்சி வந்து டெல்லி ஆட்சி வந்து டிசாஸ்டர் தான். கம்ப்ளீட் டிசாஸ்டர் அப்படின்னு சொல்வதற்கான எந்தவித முகாந்திரமும் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த தடவை ஆம் ஆத்மி கட்சிக்கு வந்து டஃப் காம்படிஷனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி, அந்த டஃப் காம்படிஷனை கொடுக்க போகிறது பாஜகவா காங்கிரஸா? இல்லை, பாஜக தான் கொடுக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து இருக்கிறது. ஆனால் பாஜக பலமாக இருக்கா? ஸோ பாஜகவுக்கு வந்து ஒரு லோக்கல் லீடர்ஷிப்பை அவங்க இன்னும் ஆக்சுவலாக க்ரூம் பண்ணலை. தங்களுடைய மூக்குக்கு கீழே ஒருத்தரை வளர்த்து விட்டா நமக்கு பிரச்சனையாயிருன்ற அந்த இன்செக்யூரிட்டி தான் ரீசனா. இப்போ அவங்க கொடுக்குற அந்த லீடரை வந்து மக்கள் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் அங்கே பிரச்சனை. இஸ்லாமியர்களினுடைய வாக்குகளை பெருமளவில் காங்கிரஸ் வாங்கும்போது அது ஆம் ஆத்மிக்கு ஒரு பெரிய செட்பேக்காக வந்து முடியும். காங்கிரஸ் இம்ப்ரூவ் ஆகிறதுனால மட்டுமே ஆம் ஆத்மி தோற்றுருமான்னு கேட்டிங்கன்னா, வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி சவுத். நான் ராஃபிக். டெல்லியில் இருக்கக்கூடிய 70 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான தேர்தல் பிப்ரவரி 5ஆம் தேதி அன்னைக்கு நடக்க இருக்கு. வாக்கு எண்ணிக்கை 8ஆம் தேதி அன்னைக்கு நடக்க இருக்கு. ஸோ அங்கே இப்போ ஆம் ஆத்மி, பாஜக, காங்கிரஸ் அப்படின்னு 3 கட்சிகள் வந்து களத்தில் இருக்காங்க. இந்த கட்சிகளில் யாருக்கு களம் சாதகமாக இருக்கு அப்படிங்கிறத பற்றி பேசுறதுக்காக மூத்த பத்திரிகையாளர் சிவப்பிரியன் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். டெல்லியில் ஏற்கனவே ஆம் ஆத்மி கட்சி வந்து 2 முறை ஆட்சி பண்ணியாச்சு. இந்த 3வது முறையும் அவங்க ஹேட்ரிக் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கா? அவங்களோட எலெக்ஷன் வந்து ஈஸியாக இருக்குமா, டஃபாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் டஃப்பாக தான் இருக்கும். அது ஒன்றும் ரொம்ப ஈஸியாக இருக்காது. ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ஒரு கன்டென்ஷனில் இல்லை. சட்டமன்ற தேர்தலுக்கு நிற்கிறாரு. ஆனால் அவர்தான் முதலமைச்சராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்படுவாரா அப்படிங்கிற சந்தேகம் நிச்சயமாக இருக்கிறது. என்றால் இப்பொழுது முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் அவருடைய சீடர் என்று சொல்லப்படுகின்ற ஆதிஷி தான் இருக்காங்க. ஸோ ஆதிஷி அவர்களுக்கு வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இருந்த கரிஷ்மாவோ, இல்லை அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு இருந்த அந்த நல்பெயரோ ஆதிஷிக்கு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அதை கம்பேர் பண்ண முடியாது. ஸோ ஆதிஷி அவர்கள் வந்து ஒரு பொம்மை முதலமைச்சர், அவங்களுக்கு வந்து உண்மையான பவர்ஸ் அவங்கக்கிட்ட கிடையாது அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை தான் பாஜக வந்து பெருமளவில் முன்னெடுக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த எலெக்ஷன் வந்து நிச்சயமாக ஆம் ஆத்மிக்கு கடந்த 2 எலெக்ஷன் மாதிரி ரொம்ப ஈஸியான ஒரு கேக் வாக்காக நிச்சயமாக இருக்காது. ஏனென்றால் ஆதிஷி அவர்கள் வந்து இப்போ தான் பதவிக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு அந்த ஸ்டெபிலைசேஷன் பீரியட் தேவைப்படுகிறது. அதையும் மீறி அரவிந்த் கெஜ்ரிவால் போன்ற ஒரு கரிஷ்மாவோ இல்லை அந்த ஒரு கம்ப்ளீட் பேக்கிங், அவரோட பேக்கிங் இவங்களுக்கு இருக்கலாம். ஆனால் மக்களுக்கு அது தெரியணும். ஏன்னா ஆம் ஆத்மியோட ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் மட்டும்தான். ஆதிஷிலாம் வந்து கிட்டத்தட்ட அவங்கெல்லாம் வந்து அமைச்சர் பதவிக்கு வருவதற்கே பல ஆண்டுகள் ஆனது. ஸோ அதனால் இது வந்து நிச்சயமாக டஃப்பாக தான் இருக்கும். இந்த ஆம் ஆத்மிக்குள்ளே இருக்கிற அந்த பொலிட்டிக்கல் டைனமிக்ஸ் இருக்குல்ல, அதை தான் பிஜேபி வந்து இந்த எலெக்ஷனில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்து தான் பிஜேபி வந்து இந்த எலெக்ஷனில் அதை வந்து மிகப்பெரிய இஷ்யூவாக, பொம்மை முதலமைச்சர் இவர்களுக்கு ஓட்டு போடாதீங்க, ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் தான் பின்னால் இருந்து கண்ட்ரோல் பண்ணுவார் அப்படிங்கிற வாதத்தை தான் பிரச்சார யுக்தியாக பாஜக கையாள. அப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபெயிலியர்ன்றீங்களா? அவர் வந்து இந்த எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி தன்னுடைய முதலமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணாரு. ராஜினாமா பண்ணிட்டு அதிஷியை முதலமைச்சர் ஆக்கினாரு. அப்போ அதிஷியை முதலமைச்சர் ஆக்கும்போது அவர் சொன்னது என்ன அப்படின்னா, நான் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னா மக்கள் மத்தியில் என்னை தேர்ந்தெடுக்கணும், ஊழல் குற்றச்சாட்டு இல்லாத ஒருத்தனா மக்கள் மன்றத்தில் தீர்ப்பளிக்கப்பட்டு போய் உட்காரணுன்றது தான் அவரோட முடிவு. அந்த முடிவு தப்புன்னு நினைக்கிறீங்களா? அதனால தானே இப்போ பிஜேபி வந்து டார்கெட் பண்ணுறாங்க. இல்லை, அந்த முடிவு தப்பா தவறா சரியாங்கிறது மக்கள் தான் முடிவு பண்ணணும். ஆனால் பிஜேபிக்கு வந்து இது ஒரு பிரச்சார யுக்தியாக இருக்கிறது. அந்த யுக்திக்கான வாய்ப்பு கொடுத்தது தப்புன்னு நினைக்கிறீங்களான்னு கேட்குறேன். இருக்கலாம். அவங்க வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு சில நீஜர்க் ரியாக்ஷன்ஸ் ப்ளஸ் இந்த மாதிரி ஒரு டிராஸ்டிக் டிசிஷன்ஸ் எடுக்கிறதுல வந்து ரொம்ப பேர் போனவர். அவருக்கு வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப சாதாரண விஷயமா ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுவார். ஸோ அப்படி தான் நான் இதையும் பார்க்கிறேன். ஸோ அவர் வந்து இப்போ அவரை சீஃப் மினிஸ்டரியல் கேண்டிடேட்டாக நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கும், அவர் சீஃப் மினிஸ்டராக இருந்து அவர் ஓட்டு கேட்குறதுக்கும், அவர் இன்னொருவருக்கு வாக்கு கேட்பதற்கான அந்த
வித்தியாசம் இருக்குல்ல, அந்த வித்தியாசத்தை பற்றி தான் நான் பேசுகிறேன். ஏன்னா இப்போ பிஜேபி என்ன பிரச்சாரம் பண்ணுவாங்க, என்னதான் நீங்கள் ஆம் ஆத்மிக்கு ஓட்டு போட்டாலும் மீண்டும் கேஜ்ரிவால் முதலமைச்சராக வருவாரா வரமாட்டாராங்கிற சந்தேகம் இருக்குது, அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கிறது, அவர் எப்பொழுது வேண்டுமென்றாலும் மீண்டும் சிறை செல்லலாம் அப்படிங்கிற வாதத்தை வைப்பாங்களா வைக்க மாட்டாங்களா? அப்படி வைக்கும் பொழுது கரப்ஷன் ஆன்டி கரப்ஷன் பிளாங்க்ல வந்த ஒருவரே கரப்ஷன் சார்ஜஸில் உள்ளே போயிருக்கார், அதெல்லாம் விடுங்க, அதுக்குள்ளெல்லாம் போகல. த சார்ஜஸ் ஆர் அன்ப்ரூவ்டு as we ஸ்பீக். ஸோ அது வந்து பிஜேபிக்கு வந்து ஒரு ப்ளஸ்ஸாக முடியுங்கிறது தான் இங்கே கருத்தாக இருக்கிறது. என்னென்னா அரவிந்த் கெஜ்ரிவால்ங்கிற முகம் இல்லை, அவர் கண்டஸ்டன்டில் இருக்கிறாரு, அவரோட கட்சி பெரும்பான்மை பெற்று ஆட்சிக்கு வந்தாலும் எத்தனை நாள் அவர் முதல்வராக இருப்பாருன்னு தெரியாது, அவர் மேலே கேஸ் இருக்குது, அதனால் அவருக்கு ஓட்டு போடாதீங்க, எங்களுக்கு ஓட்டு போடுங்கிறது தான் பிஜேபியுடைய வாதமாகுது. பிஜேபியுடைய இன்னொரு வாதம் வந்து பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஆரம்பிச்சு வச்சது ஆம் ஆத்மி கட்சியுடைய ஆட்சிங்கிறது ஆப்டா ஒரு டிசாஸ்டர் அப்படின்னு சொல்றாரு. உண்மையாகவே ஆம் ஆத்மியுடைய ஆட்சி வந்து டெல்லி ஆட்சி வந்து டிசாஸ்டர் தானா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அப்படி டிசாஸ்டர் அப்படின்னு சொல்வதற்கான ஒரு கம்ப்ளீட் டிசாஸ்டர் அப்படின்னு சொல்வதற்கான எந்தவித முகாந்திரமும் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பிரைம் மினிஸ்டர் சொன்னது பொய்யா? அப்போ பொய்யன் இல்லை, அது வந்து ஒரு பிரச்சார யுக்தி, அவ்வளவுதான். ஆம் ஆத்மி மேலே நீங்கள் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது, பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஆனால் ஆம் ஆத்மிக்கு இதுவரை வாக்களித்தவர்கள் யாருன்னா அண்டர் ப்ரிவிலேஜ் செக்ஷன்ஸ், ஆட்டோ டிரைவர்ஸ், ப்ளஸ் இந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ், இவங்கெல்லாம் தான் ஆம் ஆத்மியோட கோர் ஓட் பேங்க். இவங்கெல்லாம் ஏன் 2வது முறை ஆம் ஆத்மிக்கு 2020ஆம் ஆண்டு போட்டாங்கன்னா த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் ஹெல்த். ஏன்னா டெல்லி என்னதான் தலைநகராக இருந்தாலும் கூட அங்கே வந்து உங்களுக்கு அந்த எஜுகேஷன் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக தான் இருந்தது. ஆம் ஆத்மி வந்த பிறகு தான் அந்த ஸ்கூல்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வந்து ஸ்கூல்ஸை வந்து ரொம்ப ஆக்சசிபிளாக புவர் பீப்புளுக்கு வந்து கொண்டு போனாங்க. அதே மாதிரி ஹெல்த் மொஹல்லா கிளினிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு சின்ன சின்ன மருத்துவமனைகள் 15 லட்சம் ரூபாயில், இங்கே நம்ம ஊரில் அம்மா கிளினிக், இந்த மினி கிளினிக் இருக்குல்ல, அந்த மாதிரி சின்ன சின்ன மருத்துவமனைகளை அவங்க தான் அந்த கான்செப்டை முதல்ல இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணவங்க. ஸோ அது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயமா டக்குன்னு ஒரு 15 லட்சத்தில் அதை போய் அந்த செட்டப்பை நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு அங்கே ஒரு டாக்டரை போட்டு நீங்கள் மக்களுக்கு அவர்களுடைய இடத்திலேயே அவங்க லொக்காலிட்டிலேயே நீங்கள் மருத்துவம் பார்க்கும் பொழுது அது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டு ஈஸியாக மக்கள் அணுகிற மாதிரியான நிச்சயமாக. ஏன்னா 2013ஆம் ஆண்டு தான் ஆம் ஆத்மி கட்சி முதலாக தேர்தல் அரசியலில் குதிக்கிறது. 2012 ஆரம்பிக்கிறாங்க. முதல் தேர்தலே 28 இடங்களில் ஜெயிக்கிறாங்க. பாஜகவுக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை. காங்கிரஸ் வந்து படுதோல்வி அடைகிறது. காங்கிரஸினுடைய வெளி ஆதரவு, கூட்டணி இல்லை, காங்கிரஸ் ஆதரவு கொடுத்து ஆம் ஆத்மி கட்சி வந்து முதலமைச்சராகிறார். 49 நாட்களில் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வந்து பதவியிலிருந்து விலகுகிறார். அப்புறம் வாரணாசிக்கு போய் பிரைம் மினிஸ்டர் சேஸ் பண்ணி தோத்துட்டு வர்றார். அப்புறம் அவர் புரிஞ்சுக்கிறார் டெல்லி தான் நமக்கு ஃபோக்கஸாக இருக்கணும். அந்த கடுமையாக 6 மாதம் உழைக்கிறார்கள். கிட்டத்தட்ட 66 இடங்களோ 67 இடங்களோ ஒரு மிகப்பெரிய புரட்சி. மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த 8வது மாதத்தில் டெல்லியில் ஒரு மிகப்பெரிய புரட்சி செய்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வந்து ஆட்சிக்கு வருகிறார். அதன் பிறகு கிட்டத்தட்ட 3-4 சீட்டு தான் குறையுது. 60க்கும் மேற்பட்ட இடங்களில் 2020ஆம் ஆண்டு ஜெயிக்கும் பொழுது அது சாதாரண விக்ட்ரி கிடையாது. ஸோ அதன் பிறகு வந்து இந்த டென்யூரில் வந்து அவங்களுக்கு சர்க்கிள்கள் நிறைய இருக்கிறது, அதை வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த எஜுகேஷன்லலாம் அவங்க நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காங்க. ஆனால் பேசிக் ஃபெசிலிட்டிஸ் இன்னும் நிறைய இடங்களில் பேசிக் ஃபெசிலிட்டிஸ் இல்லை. மிடில் கிளாஸ் வாழக்கூடிய லொக்காலிட்டியில் வந்து பேசிக் ஃபெசிலிட்டிஸ்லாம் ரொம்ப ஒரு ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது. டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த மாசு ஏர் பொல்யூஷனுக்கு வந்து எந்த ஒரு ஸ்டெப்ஸையும் எடுக்கலை. இது போன்ற கம்ப்ளைண்ட்ஸ் வந்து மிடில் கிளாஸ் கிட்ட ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு அதிருப்தியும் ஆம் ஆத்மி கட்சிக்கு எதிராக நிச்சயமாக இருக்குது. ஆக்சுவலாக இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க இந்த தடவை ஆம் ஆத்மி கட்சிக்கு வந்து டஃப் காம்படிஷனாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அந்த டஃப் காம்படிஷனை கொடுக்க போகிறது பாஜகவா காங்கிரஸா? இல்லை, பாஜக தான் கொடுக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. காங்கிரஸும் ஒரு சில இடங்களில் கொடுக்கலாம். ஏன்னா காங்கிரஸ் ஆஸ் அ பார்ட்டியாக எவ்வளோ ஸ்ட்ரக்சர் இருக்குது டெல்லியிலங்கிறத வந்து 2013 அவர்கள் தோல்விக்கு பிறகு இன்னும் அவங்க ப்ரூவ் பண்ணலை. இன்னும் சீட்ஸே ஜெயிக்கல அவங்க. எம்சிடி அதாவது முனிசிபல் கார்ப்பரேஷன் ஆஃப் டெல்லியில் மட்டும்தான் கொஞ்சம் சீட்ஸ் ஜெயிச்சு அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தை ப்ரூவ் பண்ணியிருக்காங்களே தவிர ஒரு அசம்பிளி எலெக்ஷனில் இது வரைக்கும் அவங்க ப்ரூவ் பண்ணலை.
ஒரு லோக்சபா எலெக்ஷனில் அவங்களால ஆம் ஆத்மியால் கூட பிஜேபி கிட்டேருந்து ஜெயிக்க முடியல 2 முறையும் 19 ப்ளஸ் 2024 2 எலெக்ஷன்லையுமே அவங்களால நிச்சயமாக ஜெயிக்க முடியல. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இங்கே என்னென்னா பாஜக வந்து தன்னை வந்து ஒரு பெரும் ஆம் ஆத்மியை எதிர்கொள்ளக்கூடிய ஒரே சக்தியாக பாஜக வந்து தன்னை பாவித்து தேர்தலை சந்திக்கிறது. ஆனால் பாஜக பலமாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா பாஜக முழுக்க முழுக்க சென்ட்ரல் ஹைகமாண்டோடைய பலத்தில் தான் இந்த தேர்தலில் இறங்குறதா நம்ம பார்க்குறோம். ஏன்னா 1993ஆம் ஆண்டு தான் டெல்லி சட்டமன்றத்துக்கு முதலாக தேர்தல் வருகிறது. 93 to 98 மட்டும்தான் 5 வருஷம்தான் பாஜக ஆள்கிறது. 98க்கு பிறகு இத்தனை ஆண்டுகளில் பாஜக மீண்டும் ஆட்சியை பிடிக்கவே இல்லை. என்ன ரீசன்னா 93லிருந்து 98 வரை 3 முதலமைச்சர்கள் 5 வருடத்திற்கு, அதாவது சாஹிப் சிங் வர்மா முதல்ல, சாஹிப் சிங் வர்மா செகண்டு, அதுக்கப்புறம் அவரை ரிமூவ் பண்ணிவிட்டு மதன்லால் குரானா, சாஹிப் சிங் வர்மா, அப்புறம் சுஷ்மா ஸ்வராஜ். சுஷ்மா ஸ்வராஜை டிஃபீட் பண்ணிட்டு தான் ஷீலா தீக்ஷித் வராங்க. 15 வருஷம் கம்ப்ளீட் ரீன், அதுக்கப்புறம் 10 வருஷம் அரவிந்த் கெஜ்ரிவால். ஸோ 25 வருடங்கள் பாஜக வந்து டெல்லியில் கோலோச்ச முடியவே இல்லை. அவங்க நிறைய பீப்புளை வச்சு ட்ரை பண்ணிட்டாங்க. விகே மல்ஹோத்ரா 2009, 2014 and 19, 20 ஹர்ஷவர்தன், யாருமே வந்து டெல்லி மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போவும் ஒரு லோக்கல் லீடர்ஷிப்பை க்ரூம் பண்ணால் கூட ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு கூட அவங்கக்கிட்ட ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபேஸ் இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா பர்வேஷ் வர்மா, சாஹிப் சிங் வர்மாவுடைய மகனை தான் புதுடில்லியில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக நிறுத்தி இருக்கிறார்கள். அதே போன்று பல சர்ச்சைகளில் இருந்த ரமேஷ் பிதூரியை வந்து ஆதிஷிக்கு எதிராக, சிட்டிங் சிஎம்க்கு எதிராக போட்டிருக்காங்க. ஸோ ரமேஷ் பிதூரியோட இமேஜே வந்து ரொம்ப ஒரு ஸ்கெட்சியான ஒரு இமேஜ் தான். பர்வேஷ் வர்மா ஓகே, பட் இவங்களால், இந்த யங் க்ரௌடால் பாஜகவை மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வர முடியுமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அவங்களால மட்டும் முடியாது. அப்போ என்னென்னா அங்கே வந்து மோடி அப்படிங்கிற ஒரு இமேஜ் தேவைப்படுகிறது, அமித்ஷாவோட ஸ்ட்ராட்டஜி அங்கே தேவைப்படுகிறது. ஸோ அப்போ என்னென்னா 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி நிச்சயமாக இருக்கும். ஸோ எந்த டெவலப்மெண்ட்டும் வரல, ஏர் பொல்யூஷன் அப்படியே இருக்குது, லா அண்ட் ஆர்டராக ஆம் ஆத்மி தான் பேசுவாங்க, ஏன்னா பிஜேபி பேச மாட்டாங்க. ஏன்னா ஹோம் மினிஸ்டருக்கு கீழே தான் லா அண்ட் ஆர்டரே வருது. ஸோ பாஜகவுக்கு வந்து ஒரு லோக்கல் லீடர்ஷிப்பை அவங்க இன்னும் ஆக்சுவலாக க்ரூம் பண்ணலை. 2014, 19, 24 நாடாளுமன்ற தேர்தல்களில் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி. அதெல்லாம் மோடிக்காக வழங்கப்பட்ட வாக்குகள். 2014 மோடிக்காக 7 தொகுதிகளிலும் பாஜக ஜெயிக்கிறது. அப்போ என்ன ஆகுது, 2008 மாதத்தில் 67 சீட்டு ஜெயிக்கிறாங்க. 2019 மீண்டும் பாஜக எல்லா 7 தொகுதிகளிலும் ஜெயிக்கிறது, 62 சீட்டில் இவங்க ஜெயிக்கிறாங்க. ஸோ இப்போ ஜெயிச்ச இந்த 7 தொகுதிகளில் வச்சு பாஜக ஆட்சிக்கு வந்துடும் நிச்சயமாக சொல்லவே முடியாது. ஏன்னா 2 பிரசிடென்ட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் பாஜக அவங்களோட லோக்கல் லீடர்ஷிப்பை க்ரூம் பண்ணவே இல்லை. லோக்கல் லீடர்ஷிப், எந்த லோக்கல் லீடர்ஷிப்புமே எடுபடலை. ஆனால் சார் ஒரு டவுட், எதனால டெல்லியில வந்து ஒரு லோக்கல் லீடர்ஷிப்பை க்ரூம் பண்ணல அவங்க? ஏன்னா 98க்கு பின்னாடி இவ்வளோ காலமாக அவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க டெல்லியில் ஆட்சிக்கு வர்றதுக்கு. ஒருவேளை லோக்கல் லீடர்ஷிப்பை அதுவும் டெல்லியில் தங்களுடைய மூக்குக்கு கீழே ஒருத்தரை வளர்த்து விட்டா நமக்கு பிரச்சனையாயிருன்ற அந்த இன்செக்யூரிட்டி தான் ரீசனா? இல்லை, இன்செக்யூரிட்டி மட்டும் இல்லை, அவங்களால அந்த லீடர்ஷிப்பை, அவங்க கொடுக்குற அந்த லீடரை வந்து மக்கள் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் அங்கே பிரச்சனை. இல்லை, பல மாநிலங்களில் அதை வெற்றிகரமாக பண்ண கட்சி தானே? இல்லை ரஃபீக், அது எனக்கு புரியுது, பல மாநிலங்களில் வெற்றிகரமாக பண்ணாங்க. ஆனால் டெல்லி மக்கள் ஏற்றுக்கலையே, அந்த பிரச்சனை இருக்குல்ல. விஜய் கோயல்னு ஒரு லீடர் இருந்தார், அவர் லோக்சபாலெல்லாம் ஜெயிப்பார், ஆனால் அசம்பிளியில் தோற்றுருவார். ஹர்ஷவர்தன் லோக்சபாவில் ஜெயிப்பார், அசம்பிளியில் தோற்றுருவார். கிரண்பேடியை ப்ரொஜெக்ட் பண்ணாங்க, என்னாச்சு? கிரண்பேடியை 2015 ப்ரொஜெக்ட் பண்ணி மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு பிரச்சாரம் நடந்தது, தோல்விதாங்க, அவங்களே தோத்துட்டாங்க. ஸோ அப்போது கிரண்பேடி டெல்லியில் தோற்ற பிறகு தான் பாண்டிச்சேரிக்கு லெஃப்டினன்ட் கவர்னராக வந்தாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, அப்போவே கூட 2015 கூட அவங்களுக்கு ஹர்ஷவர்தனை ப்ரொஜெக்ட் பண்ணால் மீண்டும் நமக்கு தோல்விதான் சொல்லிட்டு தான் கிரண்பேடியை பேராஷூட் பண்ணி கொண்டு வராங்க. கொண்டு வந்து ஒரு வெளியாள கட்சியில் இணைத்து கட்சியில் வந்து அவங்கள வந்து சீஃப் மினிஸ்டரியல் கேண்டிடேட்டாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. பட் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக அவர் எடுபடவில்லை. ஸோ லோக்கல் லீடர்ஷிப்பை இவங்க என்ன தான் க்ரூம் பண்ணாலும் அந்த லோக்கல் லீடர்ஷிப் வந்து மக்கள்கிட்ட நாடாளுமன்ற தேர்தலுக்கு எடுபடுதே தவிர சட்டமன்ற தேர்தலுக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் போன்ற ஒரு கரிஸ்மேட்டிக் ஃபேஸு,
ப்ளஸ் ஒரு ஹானஸ்ட் இமேஜ் இருக்கிற ஒரு ஆளை இவங்களால மேட்ச் பண்ண முடியல. இப்போ காங்கிரஸ் கட்சி வந்து அங்க டெல்லி நியாய யாத்ரா மாதிரியான ஒரு சில முன்னெடுப்புகள்லாம் எடுத்திருக்காங்க. ஸோ அது அவங்களுக்கு எந்த அளவுக்கு களத்துல ஹெல்ப் பண்ணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இந்த முறை அவங்க முஸ்லீம் ஓட்ஸ் வந்து அவங்க கிட்ட மேக்ஸிமம் இருக்குங்கிறத ப்ரூவ் பண்ண நிச்சயமாக ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா எப்போவுமே வந்து ட்ரெடிஷ்னலி முஸ்லீம் ஓட்ஸ் வந்து காங்கிரஸ்க்கு தான் போயிட்டு இருந்தது. இப்போ ஆம் ஆத்மி வந்தாங்க, ஆம் ஆத்மி அந்த ஓட்ஸை வந்து பெருமளவில் எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் 2022 நினைக்கிறேன் அப்போ நடந்த டெல்லி முனிசிபல் எலெக்ஷனில் வந்து அந்த முஸ்லீம் ஓட்ஸ் எல்லாம் வந்து காங்கிரஸ் பக்கம் ஷிஃப்ட் ஆகுறத நம்ம பார்த்தோம் முதல் முறையாக 10 வருடங்களுக்கு பிறகு. ஏன்னா ஸோ அந்த இதனால சிஏஏ ப்ரொடெஸ்ட் சிஏஏ ரயாட்ஸ் அதுல ஆம் ஆத்மி பண்ண நடவடிக்கை. எக்ஸாக்டா. ஸோ அதனால அந்த பொசிஷன் பெருமளவில் மாறலை அப்படிங்கிறத என்னோட ஒப்பீனியன். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இஸ்லாமியர்களினுடைய வாக்குகளை பெருமளவில் காங்கிரஸ் வாங்கும்போது அது ஆம் ஆத்மிக்கு ஒரு பெரிய செட்பேக்காக வந்து முடியும். பட் அது ஆம் ஆத்மிக்கு அவ்வளோ பெரிய செட்பேக்கு, காங்கிரஸ் இம்ப்ரூவ் ஆகுறதுனால மட்டுமே ஆம் ஆத்மி தோற்றுருமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அதற்கான வாய்ப்பும் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் மேக்ஸிமம் கான்ஸ்டிடுவன்சியில் காம்படிஷன் வந்து ஆம் ஆத்மிக்கும் பாஜகவுக்குமாக தான் இருக்கும். காங்கிரஸும் சரி பாஜகவும் சரி இப்போ வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக நிறுத்தி இருக்கக்கூடியது 2 முன்னாள் சிஎம்களின் மகன்களை. ஒருத்தவர் பர்வேஷ் வர்மா, இன்னொருத்தவர் சந்தீப் தீக்ஷித், ஷீலா தீக்ஷித்தோட பையன். ஸோ இதனால அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வரும்னு நினைக்கிறீங்களா நியூ டெல்லியில? இல்லை, ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஏன்னா நியூ டெல்லியில் ஷீலா தீக்ஷித் அவர்களை தோற்கடித்து தான் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வந்து அப்போ யாருமே எதிர்பார்க்கல. அரவிந்த் கெஜ்ரிவால் ஷீலா தீக்ஷித்தை ஜெயிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் எல்லாருக்குமே இருந்தது 2013ஆம் ஆண்டு தேர்தலில். அப்போ கவர் பண்ணியிருக்கேன் அந்த எலெக்ஷனை. பட் யாருமே நம்பலை. ஆம் ஆத்மிக்கே வந்து ரொம்ப எல்லாரும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்க. 4 சீட்டு ஜெயிப்பாங்க, 5 சீட்டு ஜெயிப்பாங்க மேக்ஸிமம் அவ்வளோதான். பட் 28 சீட்டு அவங்க ஜெயிச்சதே ஒரு பெரிய புரட்சி, ரெவல்யூஷன். அதன் பிறகு அவங்க 2015 67 சேர்ந்ததும் மிகப்பெரிய புரட்சி. ஸோ அவங்க இது வரைக்கும் டெல்லியில் வந்து அவங்க எலெக்ஷன்லாம் ஜெயிக்கல, அவங்க புரட்சி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இந்த முறை அந்த புரட்சி நடக்குமானா நிச்சயமாக அதற்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. டெல்லியை பொறுத்த வரைக்கும் நம்ம பேசிட்டு இருக்கும்போது நீங்க சொன்னீங்க பல காலங்களா வந்து முஸ்லிம்ஸுடைய ஓட்டு காங்கிரஸுக்கு மட்டும்தான் இருந்திருக்கு. 2013 ஆன்வர்ட்ஸ் வந்து ஆம் ஆத்மி பக்கம் தான் முஸ்லிம்கள் வந்து சாஞ்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2015ல பார்த்தோம் அப்படின்னா 77% முஸ்லிம்ஸ் வந்து ஆம் ஆத்மிக்கு ஓட் போட்டிருக்காங்க. 20ல பார்த்தோம் அப்படின்னா 69% முஸ்லிம்ஸ் வந்து ஆம் ஆத்மிக்கு ஓட் போட்டிருக்காங்க. ஆனால் 20க்கு அப்புறம் அந்த சிஏஏ ப்ரொட்டஸ்ட்ல நடந்த அந்த ரயாட்டுக்கு அப்புறமா ஆம் ஆத்மி கட்சி கிட்ட இருந்து முஸ்லிம்கள் வாக்குகள் வந்து விலக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அந்த முஸ்லீம் வாக்குகள் வந்து காங்கிரஸ் பக்கம் போறதுக்கான சான்சஸ் இருக்கா, இல்ல ஆம் ஆத்மி கட்சி அதை திரும்ப இழுத்துக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, ஆம் ஆத்மி கட்சி திரும்ப எடுத்துக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா ஈடுபட்டிருக்காங்க. பட் அது அவ்வளவு சீக்கிரம் அந்த பலன் கொடுக்காது, நிச்சயமாக கொடுக்காது. ஏன்னா நம்புறதுக்கு கொஞ்சம் நாட்கள் ஆகும். ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து நீங்கள் என்னதான் பாஜகவுக்கு எதிராக இருந்தாலும் கூட அவர் வந்து ஒரு மதத்தை சார்ந்தவராக தான் தன்னை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாரு. ஹனுமான் மந்திரம் சொல்லுவார், தவறுன்னு யாரும் சொல்ல வரல. அது வந்து அவருடைய தனிப்பட்ட உரிமை. நான் என்ன கடவுளை வணங்க வேண்டும், இல்லை வந்து ஒரு மேடையில் நான் ஒரு கடவுளினுடைய பக்தன், அந்த பாடல்களை நான் பாடணுமா பாட வேண்டாமான்னு முடிவு பண்ணுறது நான் தான். ஆனால் அது வந்து நீங்கள் வெளிப்படையாக உங்களை வந்து அப்படி சித்தரிக்கும் பொழுது ஒரு காலத்தில் வேறு வழி இல்லாமல் உங்களை நம்பினாங்க. ஆனால் இன்றைக்கி காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் அவங்களுக்கு வந்து வயபிளாக இருக்குது, பெட்டராக இருக்குது. லோக்சபாவில் 9900 சீட்ஸ் வச்சுருக்காங்க. ஆப்போசிஷன் லீடர் பொசிஷனும் காங்கிரஸ் கிட்ட இருக்குன்னும் போது காங்கிரஸ் இஸ் எ பெட்டர் ஆப்ஷன் ஃபார் முஸ்லிம்ஸ். ஸோ அந்த ஓட்ஸ் வந்து காங்கிரஸ் பக்கம் கிராவிடேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. ஆக்சுவலாக இப்போது டெல்லியில் வந்து ஒரு 7 சீட்டு வரைக்கும் முஸ்லிம்ஸுடைய பாப்புலேஷன் வந்து 35%க்கு மேலே இருக்குது. ஸோ வந்து டிசைடிங் ஃபேக்டரே வந்து முஸ்லிம்ஸ் ஓட்டு தான். அப்படிங்கும்போது அங்கே வந்து சிறு சிறு கட்சிகளும் களமிறங்க பார்க்குறாங்க. இப்போது அசாதுதீன் ஓவைசியுடைய ஏஐஎம்ஐஎம் கட்சியாக இருக்கட்டும், பகுஜன் சமாஜ் கட்சிகள், அந்த மாதிரியான சிறு சிறு கட்சிகள்லாம் களமிறங்க பார்க்குறாங்க. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா மகாராஷ்டிராலேருந்து சரத்பவாரும் வந்து டெல்லி எலெக்ஷனில் களமிறங்குறாரு. இது எல்லாம் வந்து யாருக்கு பாதிப்பை உருவாக்கும்னு நினைக்கிறீங்க? எந்த கட்சி இந்த ஓட்டு பிரிப்பினால பாதிக்கப்பட போகுது? இல்லை, இப்போது இந்த முஸ்லீம் ஓட்ஸ் மெஜாரிட்டியாக இருக்கிற ஏரியாலலாம் இப்போ என்னென்னா இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து அந்த ஓட்டர்ஸ் வந்து ரொம்ப கான்ஷியஸாக தே ஆக்ட் வெரி ஸ்மார்ட். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஓகே நம்மளை வச்சு தான் இங்கே பாலிடிக்ஸ் நடக்குது போல் அப்படின்னு எல்லாம் ஒரு திங்கிங்கில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரே பக்கம் ஓட்டை போட்டு போயிட்டே இருக்காங்க. யூபியில் அப்படி தான் நடந்தது. முஸ்லிம்ஸ் கம்ப்ளீட்டாக தே ஷிஃப்டட் டுவர்ட்ஸ் எஸ்பி காங்கிரஸ் அலையன்ஸ். அதனால தான் அவர்களால்
அவ்வளவு பெரிய வெற்றியை பெற முடிஞ்சது. ஆனால் ஹிந்துஸ் ஓட்டு போடலைன்னா நிச்சயமாக ஹிந்துஸ் ஓட்டு போட்டிருக்காங்க. ஹிந்துஸ் ஓட்டு போடாமல் ஃபைசாபாத்தில் எப்படி ஜெயிக்க முடியும்? ஸோ இப்போ என்னன்னா, ஒரு கம்யூனிட்டி கம்ப்ளீட்டாக ஷிஃப்ட் ஆகுறதுனால உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அந்த கம்யூனிட்டி மட்டும்தான் உங்களை ஜெயிக்க வைக்கிறாங்கங்கிற பிரச்சாரம் இருக்குல்ல, அதுதான் மதவாத பிரச்சாரம் அப்படிங்கிறது. ஸோ அது இங்கே எடுப்படாது. ஸோ அப்போ முஸ்லீம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, தெளிவாக திங்க் பண்ணி ஒரு கட்சிக்கா போட்டுருவாங்க. ஆம் ஆத்மிக்கோ காங்கிரஸ்க்கோ ஒருத்தருக்கு போட்டு விட்டுருவாங்க. அப்ப இந்த சின்ன கட்சிகளுக்குலாம் வேலை சின்ன இல்லையா? கட்சிகளுக்கு வேலை இருப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் ஓட்ட பிரிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல ஓட்டு கொஞ்சமா பிரிப்பாங்க. இப்போ அசாதுதீன் ஓவைசி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 2014 முதல்ல அவர் வந்து மகாராஷ்டிரால ஜெயிக்கிறாரு. ஹைதராபாத்தை விட்டுட்டு அதுக்கப்புறம் 2020ஆம் ஆண்டு பீகாரில் போய் ஜெயிக்கிறார். மிகப்பெரிய ஆரவாரம் போகிற இடத்துலலாம் ஜெயிக்கிறார். அவர் முஸ்லீம் ஓட்ஸை வந்து முஸ்லீமுடைய இஸ்லாமிய மக்களினுடைய காவலராக அவர் வர்றாருன்னா அவர் தமிழ்நாட்டில் என்ன ஆனார்? அவர் தமிழ்நாட்டில் என்ன ஆனார்? ஸோ அதனால் 20க்கு பிறகு அசாதுதீன் ஓவைசியினுடைய அந்த இதெல்லாம் போயிடுச்சு. அதெல்லாம் யாரும் அவர் பெருசாக இப்போ நம்புறதுலாம் கிடையாது. ஏன்னா இன்னொரு அலிகேஷனும் இருக்குல்ல அவர் மேலே, பாஜகவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் அவர் வந்து எல்லா இடத்துலையும் கேண்டிடேட்ஸ் போடுறாருன்னு. ஸோ அந்த சிறு கட்சிகள்லாம் வந்து அப்போது முஸ்லீம் ஓட்ஸ் வந்து காங்கிரஸ்க்கு வந்துச்சுன்னா காங்கிரஸ் இந்த மாதிரி சீட்டு ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் காங்கிரஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காக வரப்போகுது. நம்ம 2024 அந்த லோக்சபா எலெக்ஷன் சமயத்திலே பார்த்தோம். ஆம் ஆத்மி கட்சியுடைய முக்கியமான பிரச்சாரம் வந்து இவர் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து டார்கெட் பண்ணப்படுறார் அப்படின்ற ஒரு சிம்பத்தி வேவை நோக்கி தான் அவங்க வந்து நகர்ந்தாங்க. அப்பவே அது வந்து கை கொடுக்கல. பட் இன்னமும் அவங்க அதை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. திரும்ப அவர் ஜெயிலுக்கு போயிடக்கூடாது, அவர் வரணும், இது வந்து ஒரு அக்னி பரீட்சா, அதில் ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி சிம்பத்தி வேவை சுற்றி தான் ஓடுறாங்க. இந்த தடவை அந்த சிம்பத்தி வேவ் கை கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இந்த சிம்பத்தி வேவ் எடுபடுறதுக்கு இங்கே வாய்ப்பு இருக்குல்ல. ஏன்னா இங்கே அரவிந்த் கெஜ்ரிவால் தானே பிரைம் கண்டெண்டர். ஆனால் லோக்சபா எலெக்ஷன்ல அவர் ஜெயில இருந்து ஜாமீன்ல வந்து பிரச்சாரம் பண்ணார். அது ஓகே ரஃபீக், பட் லோக்சபா எலெக்ஷன்ல அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஸ்டேக் இல்லைல்ல. மோடி அவர்கள் பிரதமரா, ஆப்போசிஷன் சேர்ந்தவரை யாராவது ஒருவர் பிரதமரா அப்படிங்கிறதான கேள்வி. காங்கிரஸா பாஜகவாங்கிறது தானே கேள்வி. இல்லை இந்திய கூட்டணியா பாஜகவா? டெல்லி மக்கள் பாஜகன்னு ஓட்டு போட்டாங்க, அவ்வளோதான். ஆனால் அந்த பிரச்சாரம் இப்போ எடுப்படுமா எடுப்படாதான்னு கேட்டிங்கன்னா எடுப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வாய்ப்பு இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா நீங்கள் வந்து 2014 அதே தான் நடந்தது. பிஜேபி வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக தான் வாக்கு கேட்டார்கள். அரவிந்த் கெஜ்ரிவாலும் எனக்கு வாய்ப்பு கொடுங்க, நான் நாடாளுமன்றத்துக்கு போனோம், எங்கள் ஆட்கள்னு சொன்னார். மக்கள் கொடுக்கவே இல்லையே. ஆனால் 8 மாதம் கழித்து மிகப்பெரிய ஒரு பெரும்பான்மையோடு டெல்லி சட்டமன்றம் இதுவரை சந்தித்திராத, இதுவரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத ஒரு நம்பர்ஸ் எல்லாம் அவருக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு கொடுத்தாங்க மக்கள். ஸோ அதனால் எது வேணாலும் சாத்தியப்படுவதற்கான வாய்ப்புகள் இங்கே இருக்குது. ஆக்சுவலாக இந்த பிரச்சாரம் ஸ்டார்ட் பண்ண சுச்சுவேஷன்லேயே ஆரம்பத்திலேயே இவர் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து சொன்னார், சஞ்சீவினி ஸ்கீம்னு சொல்லிட்டு எல்டர்ஸுக்கு வந்து ஃப்ரீயாக மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் வந்து அவைல் பண்ணுறோம். 2வது முக்கியமந்திரி மகிழா சம்மான் யோஜனான்னு சொல்லிட்டு ஒரு திட்டம். இந்த 2 திட்டத்தில் வந்து அதில் வந்து பெண்களுக்கு வந்து பணம் கொடுக்குற ஒரு ஸ்கீம். நம்ம ஆல்ரெடி மகாராஷ்டிரா, ஜார்க்கண்டில் பார்த்த மாதிரி இந்த 2 ஸ்கீமும் கொண்டுட்டு வரோம்னு சொல்லிட்டு அவர் அறிவிக்கிறாரு. ஆனால் உடனே வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படி ஒரு திட்டமே கிடையாது, யாராச்சும் உங்ககிட்ட வந்து தகவல் கேட்டு வந்தாங்கன்னா கொடுக்க வேணாம்னு சொல்கிறாங்க. இது வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து தெரியாமல் பண்ணதா, இல்லை அவர் தெரிஞ்சு பண்ணதை வந்து அவர் டம்மி ஆக்கணுன்றதுக்காக வேற யாரும் பண்ணுற வேலையா? இல்லை, அங்கே டெல்லியை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஃபண்ட்ஸ் எல்லாமே வந்து லெஃப்டினன்ட் கவர்னர் தான் கிளியர் பண்ணணும். அங்கே டெல்லியினோட முதலமைச்சருக்கு வந்து மிகப்பெரிய பொறுப்பு, மிகப்பெரிய பவர்ஸ் கிடையவே கிடையாது. லேண்ட் பவர்ஸ் கிடையாது, போலீஸ் பவர்ஸ் கிடையாது. சும்மா அவங்க ஆக்சுவலி பொம்மை முதல்வர் தான். 4-5 கோப்பில் மட்டும்தாங்க அவங்க கையெழுத்து போட முடியும். அவங்களுக்கு வந்து ஆக்சுவலி லேண்ட் ரைட்ஸே கிடையாது டெல்லி கவர்மெண்ட் கிட்ட. லேண்ட் ரைட்ஸே டிடிஏ, டெல்லி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் கிட்ட தான் இருக்குது. ஒரு அரசாங்கத்துக்கு லேண்ட் பவர்ஸும் போலீஸ் பவர்ஸும் இல்லைன்னா அது என்ன அரசாங்கம்? டம்மி தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் டெல்லி சீஃப் மினிஸ்டர் வந்து டம்மி தான். அவங்களால வந்து அதுவும் இப்போ மோடி அரசாங்கம் வந்த பிறகு இந்த 10 வருஷத்தில் சீஃப் மினிஸ்டர்கிட்ட இருக்கிற பவரெல்லாம் நிறைய இடத்துல லெஃப்டினன்ட் கவர்னர் கொடுத்துட்டாங்க. லெஃப்டினன்ட் கவர்னர் சைன் பண்ணலன்னா உங்களுக்கு எதுவுமே அங்கே நடக்காது. ஸோ அது என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். லெஃப்டினன்ட் கவர்னர் இது பண்ணியிருக்கலாம். இப்போ கூட பாருங்கள், ஆர்டிசி அவர்களை வந்து ஏதோ ஒரு லெட்டர் எழுதுகிறாரு. ஸோ அங்கே லெஃப்டினன்ட் கவர்னர்ஸ்க்கு வந்து இங்கே பாண்டிச்சேரியில் எப்படி கிரண் பேடி அவர்கள் வந்து நீடில் பண்ணிக்கிட்டே இருந்தாங்களோ அந்த மாதிரி அங்கே லெஃப்டினன்ட் கவர்னர்ஸ் வந்து நீடில் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் பாண்டிச்சேரியிலிருந்து பாடங்களை எல்லாம் கற்றுக்கொண்டார்கள். பாண்டிச்சேரியில்
திரு நாராயணசாமி அவர்கள் வந்து கிரண் பேடியை தான் வந்து எல்லாத்துக்கும் கிரண் பேடியை காரணமாக சொல்லுவார். அவங்க ஃபைல் பண்ணல. கிரண் பேடியை மிகப்பெரிய எலெக்ஷன் இஷ்யூவாக நாராயணசாமி மாற்றிட்டார். எலெக்ஷனுக்கு ஒரு வாரம் முன்னால் கிரண் பேடியை மாற்றி விட்டாங்க பிஜேபி. தமிழிசை சவுந்தரராஜனை கொண்டு வந்துட்டாங்க. என்னாச்சு? ஒரு மிகப்பெரிய எலெக்ஷன் இஷ்யூவை அப்படியே தூக்கிட்டு போயிட்டாங்க. இவருக்கு எலெக்ஷன் இஷ்யூ அப்புறம் கண்டுபிடிக்கணும். அவர்கிட்ட இருந்த பிரம்மாஸ்திரம் கிரண் பேடி எதிர்ப்பு. அந்த பிரம்மாஸ்திரத்தையே தூக்கிட்டு போயிட்டாங்க பாஜக ஒரே ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் மூலமா. ஸோ அதனால என்னன்னா, இங்க வந்து அந்த லெப்டினன்ட் கவர்னர் மேல என்ன ஒரு குறைகள் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அதை ஒரு மிகப்பெரிய அரசியல் இஷ்யூவா அரவிந்த் கெஜ்ரிவால் மாத்தல. ஏன்னா அதை மாத்தினா அந்த இஷ்யூவை தூக்கிட்டு போயிடுவாங்க ஈஸியாக. அது அப்பாயிண்டட் போஸ்ட் தானேங்க, அதை போய் என்ன இருக்குது? அப்போ அவர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அந்த லெஃப்டினன்ட் கவர்னர் பதவியில் உட்கார்றவர்னா அங்கேருந்து தூக்கிட்டு வேறு ஏதாவது பதவி கொடுத்துட்டு போகிறாங்க, வேறு ஏதாவது ஒரு ஸ்டேட்டுக்கு ஃபுல் டைம் கவர்னராக அமைச்சிட்டு போகிறாங்க. அதில் என்ன இருக்குது? இப்போ டெல்லியில் வந்து இவங்க அனௌன்ஸ் பண்ண மாதிரியே முக்கியமந்திரி மகிழா சம்மான் யோஜனான்னு டெல்லியில் ஆம் ஆத்மி பார்ட்டி அனௌன்ஸ் பண்ண மாதிரி காங்கிரஸ் கட்சி வந்து பியாரி தீதி யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம், நாங்கள் கொண்டு வந்தால் 2500 கொடுப்போம் அப்படின்றாங்க. பெண்களை சுற்றியே இந்த அரசியல், அவங்களுக்கு பணம் கொடுக்குற இந்த அரசியல் டெல்லியில் எடுபடும் நினைக்கிறீங்களா? எல்லா ஊர்லேயும் எடுபட்டுக்கிட்டு தான். ஆந்திராவில் வந்து 2020 பண்ணியிருக்காங்க. பட் அவருக்கு ஒய்எஸ்ஆர்சிபிக்கு கை கொடுக்கல. ஜெகன்மோகன் ஒய்எஸ்ஆர்சிபிக்கு கை கொடுக்கலங்கிறது உண்மை. ஆனால் ஒய்எஸ்ஆர்சிபி வந்து 2023 இறுதியில் என்னென்ன தவறுகள் செய்தாங்கங்கிறதையும் நாம் பார்க்கணும்ல. சந்திரபாபு நாயுடுவை வந்து அரெஸ்ட் பண்ணது தான் அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக கடைசியில் முடிந்தது. ஒரு 4 வருஷம் ஆட்சி பண்ணுறீங்க, கடைசியில் இவ்வளவு பெரிய மிஸ்டேக் பண்ணும்போது அது பிரச்சனை தான். உங்களுக்கு விமென் ஸ்கீம்ஸ் வந்து இப்போ மகாராஷ்டிராவில் எடுபட்டுருக்கு, மிகப்பெரிய அளவில் எடுபட்டுருக்கு. ஏன்னா அவங்க கடைசியில் பண்ணாங்க. இருக்கட்டும், அதை பற்றி என்ன இருக்கு? லாஸ்ட் 4 months நீங்கள் சொன்ன மாதிரி அங்கே வந்து அவர் ஃபர்ஸ்டே பண்ணிட்டு லாஸ்ட்டில் மிஸ்டேக் பண்ணார். எங்க ஃபர்ஸ்ட்டு மிஸ்டேக் பண்ணிட்டு லாஸ்ட்டில் அந்த ஸ்கீம் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு ஓட்டா இது பண்ணி எடுபடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 2 பேருக்குமே எடுபடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எல்லா ஊர்லேயும் இப்போது இந்த பெண்களுக்கான திட்டம் தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கப்பட்டது, எல்லா மாநிலங்களும் அதை காப்பி பண்ணிட்டு தானே இருக்காங்க. ஸோ அது வாய்ப்பு இருக்குது. பெண்கள் ஓட்டு வந்து கம்ப்ளீட்டாக ஒரு பக்கம் ஷிஃப்ட் ஆச்சுன்னா மகாராஷ்டிரா மாதிரி ஆம் ஆத்மி ஜெயிக்கலாம்ல மிகப்பெரிய அளவில். அதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல. ஆனால் காம்படிஷன் இந்த முறை ரொம்ப டஃப்பாக இருக்குங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு காம்படிஷனாக டெல்லியில் இருக்கும். நிச்சயமாக டைட் காம்படிஷன் பிஜேபி அண்ட் ஆம் ஆத்மிக்கு வந்து கண்டிப்பாக இருக்கும். காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் பெண்கள் ஓட்டுக்காக இந்த மாதிரி குறிவைக்கும் போது பாஜகவில் இருக்கக்கூடிய ரமேஷ் பிதூரி வந்து முதலமைச்சர் அதிஷியை குறி வச்சு அவங்க அப்பா பேர் அவங்க மாத்திட்டாங்கன்னு ஒரு பக்கம் பேசுறது, இன்னொரு பக்கம் வந்து பிரியங்கா காந்தியோட கண்ணை மாதிரி நான் ரோடு போட்டு தரேன்னு பேசி சொல்லி பெண்களுக்கு எதிராக ஓட்டு கேட்கறதெல்லாம் பாஜகவுக்கு என்ன மாதிரியான சவால்களை உருவாக்கும்? இல்லை, ரமேஷ் பிதூரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கொச்சையாக பேசக்கூடிய ஒரு நபர். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரையே பிரிவினைவாதி தீவிரவாதி என்று நாடாளுமன்றத்திலே சொன்னவர். ஒரு இஸ்லாமிய நாடாளுமன்ற உறுப்பினரை நாடாளுமன்றத்தில் பேசுகின்ற பொழுது கடந்த வருடம் அவரை தீவிரவாதி என்றும் அவரை பிரிவினைவாதி என்றும் இன்னும் சொல்ல முடியாத சொற்களால் அவர் வந்து அவரை கடுமையாக விமர்சித்து கடுமையாக சாடியவர். ஸோ அவர்கிட்ட நீங்கள் வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? ஒரு சக மனிதனுக்கு மரியாதை கொடுக்க தெரியாதவர் அவர். சக மனிதர் என்பதை விட அவர் நாடாளுமன்ற உறுப்பினர். அவருக்கும் அங்கே இருக்கிற ரைட்ஸ் ஒன்று தான். ஆனால் அவர் கையாண்ட விதம் எவ்வளவு கேவலமான கீழ்த்தனமான ஒரு காரியம் அது. அவர் உபயோகித்த வார்த்தைகளை தமிழில் அர்த்தம் நாம் மொழிபெயர்த்து சொல்லவே முடியாது, அவ்வளவு கேவலமான வார்த்தைகள். ஸோ அவர்கிட்ட நீங்கள் வேற என்ன எதிர்பார்க்க முடியும்னு எனக்கு தெரியல. பாஜக அந்த கேண்டிடேட்டை மாற்றுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக மாற்ற மாட்டேன். ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே மாதிரி ஆம் ஆத்மி கட்சி ஒரு வேட்பாளர் அறிவிக்கிறாங்க யாதவ்னு சொல்லிட்டு. பட் அவர் வந்து 2016 நடந்த ஒரு குரானை வந்து டீசெக்ரேட் பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு. அதில் 2 வருடம் சிறை தண்டனை விதிக்கப்படுது. இப்போ அந்த கேஸ் அப்பீல்ல இருக்கு. அதனால அந்த அப்பீல் முடிஞ்சு நான் நிரபராதின்னு நிரூபிக்கப்பட்டா மட்டும் தேர்தலில் போட்டியிடுறேன்னு அவரே ஒதுங்கிக்கிட்டார். ஸோ அதனால வேற வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க. அந்த மாதிரி பாஜக நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலங்க. ஏன்னா அவங்க ஒரு கால்குலேட்டட் மூவாக தான் ரமேஷ் பிதூரியை அங்கே கொண்டு வந்திருக்காங்க. இல்லைன்னா அவங்க என்னன்னா பிதூரிக்கு ஈக்குவலான ஒரு ஸ்டாண்டிங் உடைய ஒரு ஆளை வந்து ஆதிஷிக்கு எதிராக கால்காஜியில் நிறுத்துறதுக்கு இப்போ அவங்கக்கிட்ட டைம் இருக்கா? ஏன்னா காம்படிஷனை டைட் பண்ணணும். அதுக்காக தான் பிதூரி அங்கே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால் அதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவாக தான் நான் பார்க்குறேன். பட் மாற்றினா நல்ல விஷயம் ஆக்சுவலாக.
பட் பிதூரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவர்கிட்ட இன்னும் நிறைய அந்த மாதிரி கான்ட்ரவர்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை எதிர்பார்க்கலாம். சக மனிதர்களுக்கு மரியாதை கொடுக்க தெரியாதவர் அவர் தான். அவர் மட்டும் இல்லை, அதனால தான் போன முறை ஹர்ஷ்வர்தன் போன்றவர்கள்லாம் அவர் பேசும்பொழுது சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதனால தான் ரமேஷ் பிதூரிக்கெலாம் சீட்டு கொடுக்கல. இப்போ லோக்சபா எலெக்ஷன் லோக்சபாவில் கொடுக்காததுக்கு காரணம் இது போன்ற சர்ச்சைகள் தான். பட் அங்க நடவடிக்கை எடுத்திருக்காங்களே பிஜேபி. அப்பனா இல்லை, அங்கே வேற வழி இல்லைல்ல. எலெக்ஷனுக்கு முன்னால நீங்கள் அவ்வளோ பெரிய என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? சீட்டு கொடுக்கல. சீட்டு கொடுக்கலங்கிறது நடவடிக்கையே கிடையாது ராஃபி. அது ஒரு அரசியல்வாதிக்கு அதான இல்ல, பெரிய அப்படி தண்டனையா இல்ல. இருக்கும். இப்ப கொடுத்துட்டாங்களா 6 மாசம் கழிச்சு? நீங்க நடவடிக்கை எடுக்கணும்னா பாஜக வந்து உண்மையிலே வந்து நடவடிக்கை எடுக்கணும்னா எடுத்திருக்கலாம்ல. அவருக்கு ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்துருக்கலாம், அவரை கட்சியிலேருந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம், கட்சியிலேருந்து நீக்கி இருக்கலாம். எதையுமே பண்ணல. இவங்க எப்போ வந்து முஸ்லிம்ஸ்க்கு எதிராக யாராவது பேசுனதுக்கு ஆக்ஷன் எடுத்திருக்காங்கன்னா அதை வந்து வெளிநாட்டு உறவில் எங்கேயாவது பிரச்சனை பண்ணால் மட்டும்தான் எடுத்திருக்காங்க. நுபுர் சர்மாவுக்கு எதிராக அவங்க போட்ட ஒரு ட்வீட் வந்து ஒமான், கத்தார் போன்ற நாடுகளில் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திய பிறகு அவரை கட்சியிலிருந்து சஸ்பெண்ட் பண்ணாங்களோ நீக்குனாங்களோ ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க, ஞாபகம் இல்லை. ஸோ அப்போ மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இஸ்லாமியர்களை நீங்கள் வெறுப்பு பிரச்சாரம் தூண்டுபவர்களை அவங்க எப்போவுமே நடவடிக்கை பெருசாக எடுத்ததே கிடையாது. அதில் ஒன்றும் ஆச்சரியமும் இல்லை.